வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏய், நான் சின்ன வயசுல இருந்தே இயற்கையை ரசிக்கிறவன். அதுக்காக நான் பல இடங்களுக்கும் போவேன். நான் போன இடத்துலெல்லாம் இவளும் இருந்தா, அதுக்காக நான் இவ பின்னாடியே சுத்தினேன்னு அர்த்தமா? இவ நான் போற இடத்துக்கெல்லாம் வந்தான்னு ஏன் எடுத்துக்க கூடாது என்று சிரிக்காமல் கேட்டார் வரதன். என்ன கிழவனாரே, எல்லாத்தையும் எடுத்து விடவா என்று கேட்டாள் பரிமளா. அவளும் சிரிக்காமல் ஹோவென்று சிரித்தான் விவேக். இப்போ 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்களா? என் ஆசையை நிறைவேற்றுறது உங்க கடமை. அதுவும் சீக்கிரமேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக வேண்டியதை சட்டு புட்டுன்னு பாருங்க பாட்டி, ப்ளீஸ் என்றான் விவேக். இத்தனையும் நினைவுக்கு வர சிரித்து கொண்டார் வரதன். என்ன வரதன் சார், பதில் சொல்லாம இத்தனை நாள் யோசனை பண்ணிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க என்றான் ராமநாதன். அவரதும் ஒருவேளை காதல் கல்யாணமா இருந்திருக்கும், அதுதான் மலரும் நினைவுகள் என்றார் ரங்கராஜன். அட போங்கப்பா, இப்ப என்ன செய்யலாம்னு யோசிப்பீங்களா? அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்று கடுப்படித்தார் சீனிவாசன். நான் என்ன சொல்லட்டும், என் பிள்ளைதான் விவேக பெத்தவன், சுப்பு பெண்ணை பெத்தவன், அவன் சொல்லட்டும் என்றார் வரதன். என் பெண் பண்ணினது பெரிய தப்பு. நான் அதுக்கு முதல்ல கணேசங்கிட்டையும் வரதன் சார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, அதான் ஆயிடுத்தே, இப்ப நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்றார் ரங்கா. கணேசன் அண்ணா, உங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இஷ்டம் தானே? அண்ணி என்ன சொல்றாங்க என்று கேட்டான் ராமநாதன். எனக்கு என்னப்பா, சுப்புவை பிடிக்காதா இல்ல அந்த பெண் சுபாஷினியை தான் பிடிக்காதா? இப்படி நம்மளை கேட்காம ஒரு அவப்பெயர் ஏற்படுத்திட்டாங்களேன்னு தான் கோபம் என்றார் கணேசன். என் பையன் பண்ணதும் பெரிய தப்பு தான். நானும் சாரி மாமா கிட்டையும் சுப்பு கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த சமயத்தில் அங்கு வந்த பிரதீப், ஏதாவது உதவி செய்யணுமா அங்கிள் என்று சரியான சமயத்தில் கேட்க, போய் எல்லா ஆன்ட்டிகளையும் கூட்டிக்கிட்டு வாயங்கண்ணா என்றார். ஓட்டமாக ஓடினான் பிரதீப். எல்லோரையும் கையோடு அழைத்து வந்து விட்டான். சாமிநாதன் அங்கிள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுப்புவோட அபிப்பிராயம் என்ன? நளினி என்ன சொல்றா என்று சரமாரியாக கேள்வி கேட்டார் சீனிவாசன். எப்போ இஷ்டப்பட்டுட்டாங்களோ இனிமே அவங்கள பிரிச்சு இன்னும் யாரோடையாவது கல்யாணம் பண்ணி வச்சு நாம சாதிக்க போறது என்ன? நாம மேலே ப்ரொசீட் பண்ணலாம்னு தான் என்னோட அபிப்பிராயம் என்ற சாமிநாதன் தன் பிள்ளை சுப்புவை ஒரு பார்வை பார்த்தார். அப்பா பிள்ளை இருவர் மனதிலுமே ஹைதராபாத்தில் உள்ள சுப்புவின் அக்கா பிள்ளை மனோஜிற்கு சுபாவை கொடுக்கும் எண்ணம் இருந்தது. தற்போது நிலைமை மாறிவிட்டதால் அந்த எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது. எல்லாம் சரி, நாம பார்த்து பண்ணி வைக்கச்சே ஜாதகம் பார்க்க வேண்டாமா என்று கேட்டார் சுப்பு. அதெல்லாம் இனிமே வேண்டாம்ப்பா. இத்தனை தூரம் அதுகள் ஆசைப்பட விட்டுட்டு இப்போ ஜாதகம் பார்த்துக்கிறேன்னு யாராவது எதையாவது சொன்னா குழந்தைகள் தாங்க மாட்டாங்க என்றாள் பரிமளா. எல்லாம் சரி, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன் என்றாள் நளினி. என்ன சொல்லுமா? பொண்ணை பெத்தவன் நீ, உன் சந்தேகம் என்னவா இருந்தாலும் இப்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்கோமா, அதுல ஒன்னும் தப்பில்ல என்றாள் சுந்தரா. இல்ல, இவா 2 பேருமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு புறப்பட்டு போய் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுத்தே, இதை என்னன்னு எடுத்துக்கிறது, பயமா இருக்கு என்றாள் நளினி. சீச்சி, அப்படியெல்லாம் நினைச்சுக்காதம்மா. ஏதோ இந்த வரை ஆக்சிடென்ட் ஆனதுக்கு 2 பேருக்குமே பெரிய அடி எதுவுமே படாம தோ சரியாகவும் ஆயிடுத்தே. தலைக்கு வந்தது தலை பாகையோடு போச்சுன்னு நினைச்சுக்கோ என்றாள் பொன்னியத்தை. தற்செயலாக நளினியை பார்த்த ஜெயந்தி அவள் ஏதோ தீவிரமாக சிந்திப்பதைக் கண்டு அவள் மனதில் ஓடும் எண்ணங்களை புரிந்து கொண்டதைப் போல அவளை சற்று தனியே அழைத்தாள். என்ன ஜெயந்தி, எதுக்கு கூப்பிட்ட என்று கேட்டாள் நளினி. உனக்கு இப்ப வேற ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு எனக்கு தோன்றது. அது நியாயமான சந்தேகம்தான். விவேக்கோட அப்பா டாக்டரிடம் வெளிப்படையாகவே கேட்டு தெரிஞ்சுட்டுட்டார். விவேக்குக்கு இந்த விபத்தினால எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லையாம்.
அவன் குடும்ப வாழ்க்கைக்கு 100% தகுதி உள்ளவனாக இருக்கிறானாம். இப்போ திருப்திதானே என்றாள் ஜெயந்தி. கண்களில் நீருடன் ஜெயந்தியை தழுவிக்கொண்டாள் நளினி. பின் இருவருமாக திரும்பி வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சாமிகிட்ட பூக்கட்டி வேணா பார்க்கலாமா என்று கேட்டார் சுப்பு. என்னத்துக்கு? அதெல்லாம் வேண்டாம். இப்போ அதுல வேற ஏதாவது வந்துட்டா எந்த வழியும் போக முடியாம திண்டாடணும். வேண்டவே வேண்டாம் என்று தீர்மானமாகவே சொன்னாள் பரிமளா. இரண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு பைத்தியமா இருக்குங்க. காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்ணால பார்த்து சந்தோஷப்படுவோமே என்றாள். சரி, இப்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். கணேசா, ஜெயந்தி, உங்க 2 பேரையும் கேக்குறேன். உங்களுக்கு சுபாஷினியை மருமகளாக ஏத்துக்க சம்மதமா? இதை நீங்க உடனே சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ள நன்னா கலந்து ஆலோசிச்சு பதில் சொல்லுங்க என்றார் சீனிவாசன். எங்களுக்கு பூரண சம்மதம்தான் என்ற கணேசன் ஜெயந்தி தம்பதியரும் சுப்பு நளினி தம்பதியரும் ஒரே குரலில் சொன்னார்கள். இதற்கு பெரிய கைதட்டல் கிடைத்தது. சுப்பு சொன்னார், நான் முறைப்படி வீட்டுக்கு வந்து வேணும்னாலும் கேட்கிறேன். அதுதான் சரியில்லையா? கணேசன் சுப்புவின் அருகில் போய் அவரை தன்னோடு அணைத்து கொண்டார். என்ன சம்மந்தி சார், ரொம்பவே ஃபார்மாலிட்டி எல்லாம் பாக்குறீங்க? அதெல்லாம் வேணாம் சார். நாம சம்பந்தியாவதுக்கு முன்னாடி இருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா என்று தட்டி கொடுத்தார். ரொம்ப நன்றி கணேசா. ஆனாலும் 4 பேர் என்ன சொல்வாங்க சொல்லு? ஒரு பணக்கார மாப்பிள்ளைய சும்மா தட்டிண்டு போயிட்டான் சுப்புன்னு ஒரு பேச்சு வரும் இல்லையா? பேஷ் பேஷ், ரொம்ப பிரமாதமா யோசிக்கிறையாக்கும். அடே அப்பா. சுப்பு, சீரியஸா நிஜமாத்தான் சொல்ற. கணேசா, 10 நாள் முன்னாடி கூட என் பெண்கள் யாருக்கும் கல்யாணம் பண்ணணுங்கிற யோசனை கூட வரல. இப்போ திடீர்னு கல்யாணம்னு நான் காசு பணத்துக்கு எப்படி ஏற்பாடு செய்வேன்? இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. தவிர எனக்கு சொந்தக்காரங்களும் பெருசா யாரும் கிடையாது. என்ன செய்ய போறனோ பயமா இருக்கு என்றார். ஸ்டாப் ஸ்டாப். ஏ சுப்பு, என்னடா அது? பிள்ளை பெத்தவன் உன்னை பணம் காசு கேட்கல, அப்புறம் என்ன கவலை? அப்புறமா என்ன சொன்ன? மனுஷங்க இல்லையா? சாமி மாமா, நீங்க தானே பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நல்லா 2 சாத்து சாத்துங்களேன். நாங்களெல்லாம் உன் மனுஷாலா தெரியலையா என்று படபடத்தார் சீனிவாசன். சுப்புவின் கண்களில் நீர் துளித்தது. இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கு உங்களை எல்லாம் விட்டா யார் இருக்கா? நீங்க தான் என் மனுஷா, என் பலம், என் சொத்து எல்லாமே. சரி சரி சுப்பு, மேல ஆக வேண்டியதை பாரு. தஞ்சாவூருக்கு லெட்டர் போட்டு மேல வீதி வெங்கட்ராம சாஸ்திரிகள் கிட்ட ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லு என்றார் வரதன். கல்யாணத்தை வேணுமானா அவளோட கடைசி செமஸ்டர் முடிஞ்சதும் வச்சுக்கலாமா? இன்னும் 3-4 மாசத்துல முடிஞ்சிடும் என்றாள் நளினி. அப்படியே செய்யலாம். இப்ப நிச்சயதார்த்தம் மாத்திரம் பண்ணிடலாம் என்று சொன்ன ஜெயந்தி, கல்யாணம் ஆயிட்டா என் பிள்ளை அவளை எங்க படிக்க விட போறான் என்றாள். எல்லோரும் சிரித்தார்கள். எல்லா விஷயத்தையும் தன் வீட்டு வாசலிலேயே நின்று கேட்டு கொண்டிருந்த ரம்யா சுபாவிடம் விஷயம் சொல்ல ஓடினாள். இவர்கள் எல்லோரும் கூடி தன் திருமணத்தை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்று தெரிந்ததுமே சுபாஷினி தவித்து போய்விட்டாள். முடிவு நல்லபடியாக இருக்க வேண்டுமே என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். சற்று நேரம் கழித்து நிலை கொள்ளாமல் வினோதினியை அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து வர அனுப்பினாள். ஆனால் வினோ வந்தவுடன் நளினி அவளை ஒரு பார்வை பார்க்கவும் பயந்து போய் அவள் வாயை திறக்காமல் திரும்பிவிட்டாள். பெரியவர்கள் பேசும் இடத்தில் உனக்கென்னடி வேலை என்று அந்த பார்வைக்கு அர்த்தம் என்பது அவளுக்கு தெரியாதா என்ன? வினோ உள்ளே வந்ததும், என்னடி, என்ன நடக்கிறது அங்கே என்று ஆவலுடன் வினவினாள் சுபா. அக்கா, நாங்க போனதும் அம்மா என்ன ஒரு பார்வை பார்த்தா. எனக்கு பயமா போயிட்டது. அதனால உடனே திரும்பிட்டேன். ஆனா உங்க 2 பேர் பயிரந்தான் அடிப்படுது அங்க என்றாள் வினோ. சுபா ரொம்ப டென்ஷன் ஆகிவிட்டாள். 1 மணி நேரம் முள் மேல் நிற்பது போல தவித்து விட்டாள். ரம்யா உள்ளே வந்து கதவை சாத்தி கொண்டு தன் முன்னே நிற்பதை கண்டு மிரண்டு போனாள். என்னடி, என்ன ஆச்சு என்று கேட்டாள். அவளையே உற்று பார்த்த ரம்யா, என்னன்னு சொல்றது என்றாள் சிரிக்காமல். அழுகை முட்டிக்கொண்டு வர சுபா, என்னடி சொல்ற என்று கேட்டாள். கலகலவென்று சிரித்து கொண்டு சுபாவை கட்டி கொண்டவள் அவள் 2 கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டாள். ரொம்பவே பயந்து போயிட்டியா காவேரி வீட்டு மருமகளே? நீ ஜெயிச்சிட்ட. உங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் முழு மனசோட சம்மதிச்சிட்டாங்க என்றாள் ரம்யா.
சுபாவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். ரம்யாவை கட்டி கொண்டவள் அவள் 2 கன்னத்திலும் மாறி மாறி முத்தம் கொடுத்தாள். ஏய், நான் ரம்யா, விவேக் இல்ல என்றாள் ரம்யா. ரொம்ப தேங்க்ஸ் டி ரம்யா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானே ஒரு ராஜகுமாரியா இருந்தா இந்தா பிடின்னு என் நகைகளை எல்லாம் கழட்டி கொடுத்திருப்பேன் என்றாள் சுபா. பின்னாடியே வந்த வினோ வாழ்த்துக்கள் அக்கா என்றாள். அவளையும் அணைத்து கொண்டு முத்தமிட்டாள் சுபா. நளினி உள்ளே நுழைந்தாள். அவளை கண்ட சுபா ஓடிப்போய் அவளை கட்டி கொண்டாள். தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றவள். என் ஆசீர்வாதம் செய்யுங்கம்மா என்று அவள் காலில் விழுந்து வணங்கினாள். நன்னா இரு என்று வாழ்த்தியவள். இப்ப வர வாரம் உன் நிச்சயதார்த்தம் நடத்த போகிறோம். கல்யாணம் உன் எக்ஸாம் எல்லாம் முடிந்த பிறகுதான். அதுவரை விவேக்கோட ஊர் சுத்தாமல் சமர்த்தா படி என்றாள். பின்னாலேயே வந்த சுப்புவும் அதையே சொல்லி அவளை வாழ்த்தினார். அன்று சுப்பு வீட்டில் மைசூர் பாக் செய்து எல்லோர் வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்தனர் நளினியும் வினோதினியும். லட்சுமி ரங்கராஜனுடன் பேசிய பிறகு 2 நாள் காலேஜுக்கு போகாத காவ்யா 3ஆம் நாள் காலை எழுந்து சுறுசுறுப்பாக தயாரானாள். என்னடி, காலேஜுக்கு கிளம்பிட்டியா? அப்பாவை வேணும்னா கூட வந்து பஸ் ஏத்தி விட சொல்லட்டுமா என்றாள் லட்சுமி. வேண்டாமா, ரங்கா அங்கிள் பாத்துக்கிறதா சொல்லி இருக்கார் என்றாள் காவ்யா. உனக்கு தைரியம் இருந்தா இன்னைக்கு போ, இல்லைன்னா இன்னும் 2 நாள் லீவ் வேணா போடேன். இல்லம்மா, அங்கிள் இன்னைக்கு போக சொல்லியிருக்காருமா என்று சொல்லிவிட்டு படி இறங்கினாள். பத்திரமா போயிட்டு வாடி, திரும்ப நீ வீடு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு இருப்பாகவே இருக்காது என்றாள் லட்சுமி. ஏமா, அங்கிள் அவளை கஷ்டப்பட்டு தைரியப்படுத்தி இருக்கார், நீ என்னவோ திரும்ப பயமுறுத்துறியே, ஒண்ணும் ஆகாதுமா என்றாள் ரம்யா. ஆனாலும் லட்சுமியும் எல்லா அம்மாக்களும் சொல்ல வேண்டியதும் சில அம்மாக்கள் இந்த காலத்தில் சொல்லாமல் விடுவதுமான அந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அனுப்பினாள். பெண்ணை துப்பட்டாவை சரியா பிரிச்சு போட்டு பின் பண்ணி கொண்டு போமா என்று. சரிம்மா, நான் ஜாக்கிரதையா போயிட்டு வர, நீ கவலையே படாத என்று சொல்லிவிட்டு படி இறங்கினாள் காவ்யா. தெருமுனையில் இன்னொரு பெண்ணும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள். நேர்த்தியாக உடை அணிந்திருந்த அந்த பெண் இவளை விட சற்று பெரியவளாக இருந்தாள். பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தொலைவுக்கு முன் அந்த ரவுடிகள் தென்பட்டார்கள். அதுவரை தைரியமாக இருந்த காவ்யாவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்து விட்டது. கால்கள் பின்ன மெதுவாக நடந்தாள். தூரத்தில் இவள் வருவதை அவர்கள் பார்த்து விட்டனர். இவள் அவர்கள் அருகில் வரும் முன்னே அந்த ரோடு சைடு ரோமியோக்கள் இவள் எதிரே வந்து ஏதோ ஒரு மட்டமான பாட்டை மட்ட ரகமான சேஷ்டைகளுடன் பாட ஆரம்பித்து விட்டார்கள். ஏங்கண்ணு, 2 நாளா உன்னை பார்க்கலையே, சோற இறங்கல என்றான் ஒருவன். இன்னைக்கு 2 கிளியா வந்திருக்குடா, புதுசும் ஜோறுதான் இல்ல என்றான் இன்னொருவன். டேய், இந்த பொண்ணுங்க இடுப்பு வெண்ணெயில செஞ்சிருப்பாங்களா இல்ல வெண்ணெய இடுப்புல பூசியிருப்பாங்களா, சொல்லு பார்க்கலாம் என்றான் ஒருவன். தொட்டு பார்த்தா தெரிய போகுது, நம்மள யார் முதல்ல தொட போறோம் என்று முதலில் பேசியவன் கிட்டே வந்து கையை கிட்டே கொண்டு வரும்போது அவன் பின்னந்தலையில் படீரென்று இடி மாதிரி ஒரு கை இறங்கியது. உபயம் காவ்யாவுடன் கூட நடந்து வந்து கொண்டிருந்த பெண்தான். ஏண்டா, உடம்பு என்னமா இருக்கு என்று அவள் கேட்கும் போதே அவளை சுற்றி வளைத்து கொண்டு, என்னடி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, சொர்ணக்காவா நீ, ஆம்பளை மேல கை நீட்டுற, இன்னைக்கு நீ தாண்டி எங்களுக்கு விருந்து என்று கிட்ட வர சரியாக அந்த நேரம் அங்கு வந்து நின்றது போலீஸ் ஜீப். ஜீப்பிலிருந்து ரங்கராஜன் இறங்கினார். கூடவே வந்த 2 இன்ஸ்பெக்டர்களும் 2 கான்ஸ்டபிள்களும் சேர்ந்து ஓட முயன்ற அந்த ரவுடி கும்பலை சுற்றி வளைத்து பிடித்தனர். ஏடா, இன்னைக்கு இவதான் உங்களுக்கு விருந்தா என்று கேட்டு பலார் என்று ஒருவன் கன்னத்தில் அறைந்தார் ரங்கா. சார், தெரியாம பண்ணிட்டோம், எங்களை விட்டுடுங்க சார் என்று கெஞ்சினார்கள். ஏண்டா பொறுக்கி நாயே, இடுப்பு தொட்டா வெண்ண மாதிரி இருக்குமா, வாங்க ஸ்டேஷனுக்கு, உங்களுக்கு இடுப்பே இல்லாம பண்ணிடுறேன், போலீஸ் அடி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணுமில்ல, ஏறுங்கடா ஜீப்ல என்று உருமினார் ரங்கராஜன். இன்ஸ்பெக்டர், இந்த நாய்களை தனித்தனியே போட்டோ எடுத்து பொம்பளை பொறுக்கிங்கன்னு தலைப்பு கொடுத்து இவங்களை பத்தி எல்லா விவரங்களோடையும் நெட்ல போட்டுடுங்க என்றார் தொடர்ந்து. மிக்க நன்றி மேடம் என்று கை கூப்பி தன்னுடன் வந்த பெண்ணை வணங்கினாள் காவ்யா.
அங்கிள், நீங்களே வந்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் ரங்கராஜனை பார்த்து. போமா, நீ காலேஜுக்கு போ. இனிமே யாரும் உன் வம்புக்கு வரமாட்டாங்க. உன்கிட்டேன்னு இல்ல, இந்த ஏரியாவிலேயே இனிமே இந்த மாதிரி தொந்தரவு இருக்காது என்று காவ்யாவிடம் சொல்லிவிட்டு, இன்ஸ்பெக்டர், நீங்க இவளை காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க என்று அந்த பெண் இன்ஸ்பெக்டரிடம் சொல்லிவிட்டு ஜீப்பில் ஏறிக்கொண்டார். சாயந்தரம் அவருக்கு லட்சுமி, சீனிவாசன், ரம்யா என்று ஒவ்வொருவராக வந்து நன்றி சொன்னார்கள். இதுல என்னமா இருக்கு, இது என் வேலை தானே. முதல் நாளே என்கிட்ட சொல்லி இருந்தா மன கஷ்டம் மிஞ்சி இருக்கும் உங்களுக்கு என்றார் ரங்கா. பொன்னி இப்போதெல்லாம் ரொம்ப வெளியே வருவதில்லை. கல்யாணிக்கு 6 மாதம் ஆகிவிட்டது. டாக்டர் பயம் ஒன்றும் இல்லை. தினம் ஒரு 10-15 நிமிடங்கள் நடக்கட்டும். சாதாரணமான வேலைகளை செய்யட்டும். கடினமான வேலைகள் மட்டும் செய்ய வேண்டாம். தினம் ஒரு சூப், கீரை இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். அதே சமயத்தில் ரொம்பவும் வெயிட் ஏறிவிடாமல் பார்த்து கொள்ளணும் என்றெல்லாம் சொல்லி இருந்தாள். எனவே பொன்னி பார்த்து பார்த்து செய்தாள். அருகில் உள்ள கோவிலுக்கு தினம் ஒருவர் முறை வைத்து கொண்டு அவளை கூட்டி போனார்கள். ராமநாதன் சீக்கிரம் வரும் வேளைகளில் ஏதாவது நல்ல பாட்டுக்கள், ஸ்லோகங்கள் கேட்டபடி மொட்டை மாடியில் உலாவுவார்கள். ஒரு நாள் காலையில் பரிமளா சுட சுட ஆப்பமும் தேங்காய் பாலும் கொண்டு வந்து கொடுத்தாள். ரொம்ப கவலையா இருக்கு பரிமளா. கல்யாணிக்கு வளைகாப்பு, சீமந்தம் எல்லாம் பண்ணணும். நான் எந்த சாமான் வாங்கவும் இதுவரை போனதில்லை. அவளுக்கு ஒரு ஜோடி தங்க வளையல், பட்டு புடவை வாங்கணும். வருபவர்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்க ரவிக்கை துணி வாங்கணும். ராமநாதனுக்கு தெரியாது. கல்யாணியால் அலைய முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியலை. எனக்கு கவலையா இருக்கு பரிமளா என்றாள். பரிமளா சிரித்தாள். இதுக்கு என்ன கவலை? என் நாட்டு பெண், சுந்தரா நாட்டு பெண், இன்னும் லட்சுமி, நளினி எல்லாரும் இல்லையா? நாங்க எல்லாரும் பார்த்துக்கிறோம். நீ உங்க வீட்டு வழக்கம் என்னன்னு சொல்லு, ஜமாய் சுடலாம். ஆமாம், அவளுக்கு புக்ககம் என்று ஒன்றும் இல்லை. ஏதானாலும் நான் தான் செய்யணும் என்றாள் பொன்னி. ஒரு நல்ல நாள் பார்த்து சீமந்தம் பண்ணி அன்னிக்கே வளைகாப்பும் பண்ணிடலாம். பார்க்க போனா எனக்கு இன்னும் ஒரு எண்ணமும் இருக்கு. அன்னிக்கே விவேக், சுபா நிச்சயதார்த்தமும் பண்ணிடலாம். நீ சீக்கிரமே ஒரு நல்ல நாளை பாரு என்றவள் தொடர்ந்து, இப்போ காலை வேளை, கொள்ளை காரியம் இருக்கு. இன்னைக்கு நாம எல்லாரும் கூடி பேசி தீர்மானிச்சுடலாம். ஆமா, நிறைய பேரை கூப்பிடுற எண்ணத்துல இருக்கியா என்ன? இல்ல இல்ல, நம்ம காம்பவுண்ட்ல எல்லாரையும் லீவு போட சொல்லி சாப்பாட்டுக்கு நம்ம பாலன் கிட்ட சொல்லிடலாம். எனக்கும் கூப்பிட ரொம்ப பேர் கிடையாது. தவிர கல்யாணிக்கும் உடம்பு அசந்துடும். ஒருத்தர் கண் மாதிரியும் இருக்காது என்றாள் பொன்னி. நிஜந்தா, நீ கவலைப்படாம இரு. இன்னைக்கே நல்ல நாள்தான். லிஸ்ட போட்டு வேலையை ஆரம்பிச்சுடலாம் என்று சொல்லிவிட்டு பரிமளா தன் வீட்டுக்கு கிளம்பினாள். அடுத்த வேளை நடப்பது யாருக்கு தெரிகிறது? அந்த ஆண்டவனை தவிர. அன்று மத்தியானம் வாசலுக்கு வந்த பொன்னி வாசல் தடுக்கி தடால் என்று கீழே விழுந்து விட்டாள். எக்கு தப்பாக விழுந்ததில் கை எலும்பு முறித்து விட்டது. புசு புசுவென்று கை வீங்கி விட்டது. வலி பொறுக்க முடியாமல் அழுது தீர்த்து விட்டாள். நல்ல வேளையாக சீனிவாசன், சுப்பிரமணியம் இருவருமே சாப்பிட வீட்டுக்கு வந்திருந்தார்கள். எல்லோருமாக அவளை காரில் போட்டுக்கொண்டு அருகில் உள்ள பாலி கிளினிக்கிற்கு போனார்கள். அங்கே இவளுக்கு வலி மறக்க ஒரு ஊசி போட்டு எக்ஸ்ரே எடுத்ததில் ஆபரேஷன் தேவையில்லை, ஆனால் மாவு கட்டு போடணும் என்று சொல்லி உடனே செயலில் இறங்கிவிட்டார்கள். தூக்கத்திற்கு ஒரு ஊசியை போட்டுவிட்டு ஒரு நாள் அவர்கள் கவனிப்பில் இருந்துவிட்டு பிறகு வீட்டுக்கு அழைத்து போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். போனில் விஷயம் தெரிந்து உடனே வந்துவிட்ட ராமநாதன் வெலவெலத்து போய்விட்டான். இத்தனை வருடம் கழித்து கல்யாணி உண்டாக இருக்கும் சமயத்தில் தானா இப்படி நடக்க வேண்டும்? கிட்டத்தட்ட அழுது விட்டான். கல்யாணி திகில் அடித்து உட்கார்ந்து விட்டாள். லட்சுமியும் நளினியும் அவளை தேற்றி அவள் பயத்தை போக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். பொன்னி நன்கு தூங்கி விட்டதனால் துணைக்கு லட்சுமியை இருக்க சொல்லி மற்ற பெண்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். கல்யாணி வீட்டுக்கு போக மறுத்து விட்டாள். மிகவும் வற்புறுத்தியதன் பேரில் மனதே இல்லாமல் வீட்டுக்கு புறப்பட்டாள். பொன்னிக்கு பிபி, சுகர் எதுவும் இல்லாததால் சீக்கிரமே காலில் பட்டிருந்த காயங்கள் ஆறிவிடும். ஆனால் கையை அசைக்கவே கூடாது என்று சொல்லி கையில் மாவு கட்டு போட்டு கழுத்திலிருந்து துணியை கட்டி தொங்க விட்டாயிற்று.
பொன்னிக்கு நிறைய வலி நிவாரணி தொடர்ந்து கொடுக்கப்பட்டதால் அவளுக்கு அவ்வளவாக வலி இல்லை. ஆனால் மனதளவில் ரொம்பவே காயப்பட்டு விட்டாள். உண்டாகி இருக்கிற பெண்ணுக்கு தான் செய்ய வேண்டிய நிலையில் தனக்கு அவள் செய்ய வேண்டியதாகி விட்டதே என்று மிகவும் வருத்தப்பட்டாள். வீட்டுக்கு போய் அவளுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கு பதில் இங்கேயே தங்கிவிடலாம் என்று கூட நினைத்தாள். ஆனால் அந்த எண்ணம் சரி வராது என்று எல்லோரும் எடுத்து சொல்லி அவளை 4 நாட்கள் கழித்து டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து போனார்கள். இப்படி எல்லோருக்கும் பாரமாகி விட்டேனே என்று புலம்பி புலம்பி மாய்ந்து போனாள். சமையலுக்கு ஒரு ஆளை போடலாம் என்று ராமநாதன் சொல்ல ஆள் தேடும் படலத்தில் எல்லோரும் இறங்கினார்கள். ஆனால் அத்தனை சுலபமா என்ன நம்பிக்கையான ஆள் கிடைப்பது? அதுவரை இவர்களேதான் முறை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார்கள். பொன்னிக்கு குளிப்பாட்டி தலைவாரி என்று செய்து துணைக்கு ராத்திரி வந்து படுத்து கொள்ளுவதையும் அவர்கள் வீட்டு வேலைக்காரி பர்வதமே ஏற்றுக்கொண்டு விட்டாள். சமையல் ஏதோ முடிந்ததை கல்யாணி செய்து கொண்டாள். மற்றதை யாராவது கொண்டு வந்து தந்து விடுவார்கள். பொன்னிக்கு கொஞ்சம் எல்லோருடனும் பேசி கொண்டிருக்க வேண்டும். கோவிலுக்கு போக வேண்டும். அவளுக்கு தனிமை தோன்றாமல் இருப்பதற்காக சுந்தராம்பாவோ பரிமளாவோ வந்து கம்பெனி கொடுத்து கொண்டிருந்தார்கள். மொத்தத்தில் எல்லோரும் நன்றாகத்தான் பார்த்து கொண்டார்கள். ஆனால் வளைகாப்பிற்கு முன் கட்டு பிரிக்க முடியவில்லை. அதனால் என்ன, எப்படியுமே நாங்க முன்னாடியே செய்ததுதானே, நாங்க பார்த்துக்கிறோம் என்று பரிமளா சொல்ல ஆளுக்கு ஒரு வேலையாக எல்லோரும் எடுத்துக்கொள்ள பூச்சூட்டல் வேலைகள் ஆரம்பித்து விட்டன. கல்யாணிக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், இத்தனை வயது கழித்து இந்த நல்லது நடக்கிறதே என்று வெட்கம் ஒரு பக்கம், அத்தையால் ஒன்றும் முடியவில்லையே என்று துக்கம் ஒரு பக்கம் என்று உணர்ச்சிகள் கவலையாக இருந்தன. பூச்சூட்டல் நாளும் வந்தது. 5 வீட்டிற்கும் நடுவில் இருக்கும் காலி மனையில் பந்தல் போடப்பட்டு ஒரு கோடியில் ஒரு மேடையையும் அமைத்து விட்டார்கள். பரிமளாவின் யோசனைப்படி விவேக் சுபா நிச்சயதார்த்தத்தையும் இந்த விழாவிலேயே நடத்த முடிவு செய்திருந்தனர். சுபாவும் விவேக்கும் அப்படியே மேகத்தின் நடுவே மிதந்து கொண்டிருந்தனர். நடுவில் எத்தனையோ முறை விவேக் சுபாவை பார்க்க வந்து கொண்டுதான் இருந்தான். 10 நிமிஷம் போல பேசிக் கொண்டிருப்பான். நளினிக்கு பிடிக்கத்தான் இல்லை. ஆனால் மாப்பிள்ளையாக போகிறவன் என்பது உறுதியாக விட்டு நேரடியாக எதுவும் சொல்ல பயமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பேச்சு இந்த ரீதியில் இருக்கும். நமக்கு கல்யாணமாகி 1 மாதமாகி இருக்கும். அதிர்ஷ்டம் லேட்டாகத்தான் அடிக்கிறது பார் என்பான். அதுவும் நல்லதுதானே. பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என்பாள் அவள். பெரியவர்களாம் பெரியவர்கள், அனாவசியமா 6 மாசம் ஒத்தி போட்டுட்டாங்க. விவேக் பொறுமுவான். அதனால் என்ன, இப்ப மட்டும் பார்த்துக்காமலையா இருக்கோம்? அதான் தினம் பார்த்துக்கிறோமே. பார்த்துண்டால் மட்டும் போதுமா? கண்ணுக்கு எதிரே ஐஸ்கிரீமை வச்சுட்டு கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கு தெரியுமா என்பான். ஏய், நீ ரொம்பவே கெட்டவன். உன்னோடு சேர்ந்தா நானும் கெட்டு போயிடுவேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு என்பாள் சுபா. என் மேல உனக்கு ஆசையே இல்லையா என்று அவன் அவளை வம்புக்கு இழுப்பான். ஆசையா? ஊ மேலையா? எனக்கா? யார் சொன்னது அப்படி என்று விஷமமாக கேட்டாள் சுபா. ஆசை இல்லாமதான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் தெளிஞ்சு என் பெயரை சொல்லி மொனகனியாக்கும். நான் உன் பெயரை சொன்னேனான்னு தெரியாது. ஆனா நீ சுபா சுபான்னு ஓயாம உருகினதை மட்டும் டிவியில சொன்னாங்க என்பாள். மொத்தத்தில் ஏதோ இனிமையான உளறல்கள். காதல் கொண்ட 2 இளம் நெஞ்சங்களின் பிதற்றல்களுக்கு அர்த்தம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது என்றதும் சிநேகிதர்கள் எல்லோரையும் கூப்பிடணும் என்று விவேக் சுபா இருவருமே சொல்லி பார்த்தனர். கல்யாணத்தின் போது எல்லோரையும் கூப்பிடலாம். இப்போ நம்ம காம்பவுண்டில் உள்ள நம்ம மனுஷங்க மட்டும் போதும் என்று சுப்பு கணேசன் இருவருமே நிச்சயமாக சொல்லிவிட்டனர். நிச்சயதார்த்தத்தன்று சுந்தராவில் ஆரம்பித்து காவ்யா வீணா வரை எல்லோருக்கும் வேலை நிறையவே இருந்தது. சுபாவிற்கு ஜெயந்தி சங்கிலி போட, விவேக்கிற்கு சுப்பு பிரேஸ்லெட் போட என்று விமர்சையாகத்தான் நடந்தது. கல்யாணிக்கு மற்ற 4 வீட்டுக்காரர்களுமாக சேர்ந்து ஒரு கருகமணிச்சரம் பொன்னில் கோர்த்து வாங்கியிருந்தனர். பொன்னி சொன்ன பிரகாரம் அவள் கொடுத்த பணத்தில்
கருப்பு புடவை, ஒரு ஜோடி வளையலும் வாங்கி இருந்தனர். காலையிலேயே பரிமளா வந்து நலங்கிட்டு கல்யாணிக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்தாள். அவளின் அலங்காரம் எல்லாம் ஜெயந்தியும் தேவிகாவும் பார்த்து கொண்டனர். சுபாவிற்கு லக்ஷ்மி, ரம்யா எல்லோரும் அலங்காரம் செய்ய, ஆண்கள் முதல் நாளே பந்தலில் தேவை என்று சாஸ்திரிகள் சொன்ன சாமான்களை எல்லாம் வாங்கி இருக்க பெரிய கல்யாணமாகவே ஆரம்பித்தது பூச்சூட்டல். விவேக்கை அன்றைக்கு மட்டும் யாராவது சினிமா தயாரிப்பாளர்கள் பார்த்திருந்தால் கொத்தி கொண்டு போயிருப்பார்கள். அப்படி ஒரு ஆண் அழகனாக இருந்தான். அவன் வாசலுக்கு வந்தபோது பார்த்த வரதன் அசந்து போனார். ஏய் பரிமளா, என் பேரனுக்கு முதல்ல சுத்தி போடு, யார் திருஷ்டியாவது படப்போகிறது என்றார். பரிமளாவும் திருஷ்டி சுத்தி போட தன் பேரனிடம், நீ அப்படியே அந்த காலத்து உங்க தாத்தா மாதிரியே இருக்க என்று சொல்லி கண் சிமிட்டினாள். அப்பா, இத்தனை வயசுக்கு முதல் தடவையா நான் அழகுன்னு ஒத்துண்டியே, அதிசயந்தா என்றவர். டே விவேக், உங்க பாட்டிக்கு இத்தனை நாளா அழகு மட்டும்தான் இருந்தது, இப்ப கொஞ்சம் அறிவு வந்திருக்குடா என்றார். போருமே, பேரனுக்கு கல்யாணம், வழிசல் குறையவே இல்லை, ரொம்ப சமர்த்துதான் போங்கோ என்றாள் பரிமளா சிரித்து கொண்டே. தாத்தா, எங்க நீ கொஞ்சம் நில்லு, உன்னை சரியாகவே பார்க்கல. பாட்டியை பாரு, இன்னைக்கு எத்தனை அழகா ஜொலிக்கிறா. உன் ட்ரெஸ் கூட ரொம்ப நன்னா இருக்கு தாத்தா, நீ எனக்கு போட்டியா வந்துட போற என்றான் விவேக். நீ மன்மதன் மாதிரி இருக்க, உனக்கு தாத்தான்னா நான் ஒரு கெத்தா வர வேண்டாமா? அதான் இந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டாம்னா சொல்லு, நான் தினம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸிலேயே வரேன் என்றார் பொய் கோபத்துடன். பாட்டி சொன்னது சரிதான். என்னடா சொன்னா உன் பாட்டி? என்னை பார்த்து நீ அப்படியே அந்த காலத்து உன் தாத்தா மாதிரியே இருக்கன்னு சொன்னா. பாத்தியா, பாட்டிக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஏன் தாத்தா தினம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பாட்டியை சந்தோஷப்படுத்த கூடாது என்று கேட்டான். செய்யலாம்தான், ஆனா உன் பாட்டி சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாளே. என்ன இருந்தாலும் நீயும் நானும் தான் இந்த கூட்டத்திலேயே ரொம்ப அழகு என்றார். இதை கேட்டுக்கொண்டே வந்த பரிமளா, நன்னா இருக்கு, தாத்தாவும் பேரனும் கொஞ்சிக்கிறது, நான் ஒருத்தி இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா என்றாள். டேய் ஆமாண்டா, உன் பாட்டியோடு இன்னைக்கு ரொம்ப அழகாவே இருக்காடா. வாஸ்தவம் தான் தாத்தா, எங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, இன்னைக்கு முதல் போட்டோ உங்களைத்தான் எடுக்கணும் என்றான் விவேக். அதற்குள் பரிமளா தன் கழுத்தில் இருந்த ஒரு சங்கிலியை கழட்டி தாத்தா கழுத்தில் போட வர அவளுக்கு வாகாக தலை குனிந்தார் வரதன். அதை கிளிக்கினான் விவேக். பரிமளாவிடம் அதை காண்பித்ததும் அவள் வெட்கத்தில் முகம் சிவந்தாள். ஐயோ, பாட்டிக்கு வெட்கத்தை பாரேன், சின்ன பொண்ணு மாதிரி என்றான் விவேக். பாட்டி, உனக்கு நான் தேங்க் பண்ணவே மறந்துட்டேன். நீ இந்த பேச்ச ஆரம்பிக்கலேனா இன்னைக்கு நிச்சயதார்த்தமே வச்சிருக்க மாட்டார் அப்பா. தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ வெரி மச் என்று சொன்ன விவேக் பரிமளாவின் 2 கன்னங்களிலும் முத்தமிட்டான். எவன்டா அவன், ஏன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கிறவன் என்று பொய்யாக மிரட்டினார் தாத்தா. எல்லாம் சின்ன வயசுல இருந்து எப்பவும் கொடுத்து கொண்டிருக்கிறவன் தான், வேணும்னா நீயும் வந்து கூட உன்னை யார் தடுத்தா என்றான் விவேக். சீ, பேச்ச பாரு என்று செல்லமாக அவன் தலையில் குட்டிவிட்டு பரிமளா உள்ளே போய்விட்டாள். அதற்குள் பிரதீப் வாசலுக்கு வந்து, தாத்தா, உங்களை சீக்கிரம் மேடைக்கு வர சொல்றாங்க, நேரமாயிட்டு இருக்காம் என்றான். கல்யாணிக்கு பட்டு புடவை உடுத்தி நகை நட்டு போட்டு மாலை போட்டதும் அவள் இருந்த அழகு அத்தனை பேர் கண்களையும் கவர்ந்தது. சாதாரண அழகுள்ள பெண்ணாயிருந்தாலும் ஒரு குழந்தையை வயிற்றில் சுமக்கும் போது அந்த தாய்மையின் பூரிப்பும் மகிழ்ச்சியும் அவளை பல மடங்கு அழகாக்கி காட்டும். அதுபோல் இன்று கல்யாணி மிக அழகாக ஜொலித்தாள். ராமநாதன் அவளை கண்களாலேயே விழுங்கி கொண்டிருந்தான். லக்ஷ்மியும் தேவிகாவுமாக கல்யாணியை அழைத்து வந்தனர். நிறைய ஜரிகை போட்ட புடவையை போட்டிருந்த சோஃபாவில் அவளை உட்கார வைத்தனர். முதலில் பரிமளா பாட்டிதான் அவளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூ வைத்து வளையலும் போட்டு விட்டாள். பின் பொன்னியை அழைத்தனர். அதற்கு அவள், நான் இதற்கு வேண்டாம் என்று மறுத்தாள். ஏய், உன்னை விட கல்யாணிக்கு நல்லது நினைப்பவர்கள் யார்? எதுவும் பேசாமல் வந்து அவளுக்கு குங்குமம் சந்தனம் வை என்றாள் பரிமளா கை கட்டுடன். அவளால் வளையல் போட முடியாவிட்டாலும் மற்றவற்றை செய்தாள். பிறகு சுந்தராவை கூப்பிட்டார்கள்.
அவளுக்கு ஒரு தோஷமும் கிடையாது என்று எல்லோரும் முதலிலேயே தீர்மானம் செய்திருந்தார்களே. ஆனால் அவள் வர மறுத்துவிட்டாள். நான் எத்தனையோ வருஷமாய் அவருடன் வாழாமல் இருக்கிறேன். அதனால் எனக்கு சங்கடமாய் இருக்கு. தயவு செய்து என்னை விட்டுடுங்களேன் என்று கண்ணீர் மல்க கேட்டதும் விட்டுவிட்டார்கள். அவள் நல்லபடியா பிள்ளை பெறணும், அதுதானே முக்கியம் என்றாள் சுந்தரா. அதன் பிறகு சுபாவை உட்கார்த்தி வைத்து சாஸ்திரிகள் நிச்சயதார்த்த வாசகங்களை எழுதி வாசித்தார். பிறகு கல்யாணியின் சீமந்தம் ஜோராக நடைபெற்றது. அவளுக்கு ரொம்பவும் களைப்பு வர விடாமல் சாஸ்திரிகள் நடத்தி வைத்தார். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பின் சிறியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லோரையும் கீழே விழுந்து நமஸ்கரித்தனர். பெரியவர்கள் எல்லோரும் சிறியவர்களை மனப்பூர்வமாக ஆசிர்வதித்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.